வணக்கம் சார். வணக்கம். உங்களுடைய பேர்? என் பேர் சுந்தர்ராஜுங்க. ஓகே. வனம் இந்தியா ஃபவுண்டேஷனுடைய செக்ரட்டரியாக இருக்கிறேன். நாங்கள் சிறுதுளி அமைப்பினுடைய தோழமை இயக்கம் எங்களுது. நாங்கள் இந்த 21வது ஆண்டு விழா நிகழ்வில் கலந்துட்டது ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். நாங்கள் சிறுதுளியோடு சேர்ந்து இந்த பசுமை பணிகளை நாங்களும் 10 வருடமாக பண்ணிட்டு வரோம். இந்த 10 ஆண்டுகளில் நாங்களும் 8 லட்சம் மரங்கள், அதே போல் ஒரு 400க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழை நீரை குடிநீராக குடிக்கும் ஒரு கலையை எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுத்துட்டு வந்துட்டுருக்குறோம். நிறையா பசுமை பணிகளை இங்கே நாங்கள் செஞ்சுட்டு வரோம். எங்களுடைய அமைப்பு ஒரு 5 கொள்கைகளை வச்சு பண்ணிட்டு வர்றோம். அதில் முதல்ல விழிப்புணர்வு, மரங்களுடைய அவசியத்தை பள்ளி குழந்தைகளுக்கும் மாணவர்களுக்கும் சொல்லி கொடுத்துட்டு வர்றோம். தினம் ஒரு பள்ளியை வனாலயம்னு ஒன்று அமைச்சு அதில் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். அடுத்தது மரங்கள் வைக்கிறது. அது எல்லா இடங்கள்லையும் எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் மரங்களை வச்சிட்ருக்குறோம். அதே போல் மழை நீரை குடிநீராக குடிக்கும் ஒரு கலையை நாங்கள் எங்கள் பகுதியில் ஒரு 400க்கும் மேற்பட்ட வீடுகள் இது வரைக்கும் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா கழிவுகளை வளமாக்குதல், வேஸ்ட் டு வெல்த், அந்த பணிகளை பள்ளி மாணவர்களோடு வச்சு நாங்கள் பண்ணிட்டு வரோம். அதுக்கு அடுத்தது இயற்கை வேளாண்மையை ஊக்குவித்தல். அது எங்கள் பகுதியெல்லாம் விவசாய நிலங்கள் அதிகமாக இருக்குது, கிராமங்கள் இருக்கிறதுனால நஞ்சில்லாத உணவை உலக மக்களுக்கு வழங்கணுங்கிறத எங்களுடைய பிரதான நோக்கம். அதற்குரிய பணிகளும் செஞ்சுட்டு வரோம். இந்த 5 பணிகளை தான் நாங்கள் தொடர்ந்து 10 ஆண்டுகளாக செஞ்சுட்டு வரோம். அதுக்கு எங்கள் சிறுதுளி அமைப்பு நாங்களும் இணைந்து பல பணிகளை செஞ்சுட்டு வரோம். சார், யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இந்த பசுமையை பாதுகாக்கிற விதமாக என்ன சொல்லணும்? இது எல்லோரும் இயற்கையை பாதுகாக்கணும்னு சொல்கிறாங்க. இயற்கை தான் நம்மளை பாதுகாத்துட்ருக்குது. அதனால் அதை போற்றணும், வணங்கணும். அதுதான் முதல்ல நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ரெண்டாவது, மரங்கள் இல்லைன்னா நம்ம யாரும் உயிரோடு இருக்க முடியாது. அதனால் ஒவ்வொருவரும் யாரெல்லாம் மூச்சு விடுறாங்களோ, யாரெல்லாம் தண்ணி குடிக்கிறாங்களோ, யாரெல்லாம் சாப்பிட்றாங்களோ அவங்க அத்தனை பேருமே மரங்களை நடணும். அப்போ தான் நமக்கு எதிர்காலம். அதனால் மரங்கள் தான் நம்முடைய எதிர்காலம். மரங்கள் இருந்தால் தான் நம்மளால் ஆரோக்கியமாக வாழ முடியும். அப்புறம் தான் எல்லாமே. அதனால் சிறுதுளி வனிதா மோகன் சொன்னாங்க இல்லையா, நீட், வாண்ட் 2 இருக்குது. வளர்ச்சிங்கிறது வாண்ட். வளர்ச்சியை விட நம்ம முதல்ல உயிரோடு இருக்கணுமே, அதுக்கப்புறம் தானே வளர்ச்சி எல்லாம். அதனால் என்விரான்மெண்டல் தான் ஃபஸ்ட்டு.